போன வீடியோவில் ஒரு ஜிப் ஃபைலை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணி அதை சர்வர்லேயே எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சர்வருக்குள்ளேயே ஒரு ஃபோல்டரில் போடுறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. உங்கள் ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரியில் இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கணும். நான் அப்லோட்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரை நீங்கள் உருவாக்கணும். அந்த ஃபோல்டருக்கு பெயர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த அப்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணுற ஜிப் ஃபைல்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஃபோல்டரில் அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வெளியே எடுத்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருவோம். இந்த 2 வேலையை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலர் தேவை. அதனால் நான் புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டரில். அதுக்கு பெயர் upload.phpன்னு நான் வச்சுக்கிறேன். இந்த அப்லோடுன்ற கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அதனால் $_construct அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளோட பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கணும். அதுக்காக பேரண்ட் ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர் $_construct அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம ஒரு ஹெல்ப்பர் கிளாஸை லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் this load helper, அதுக்குள்ளே நம்ம ஹெல்ப்பர் கிளாஸோட நேம் URL. இப்போ இதுக்கடுத்து இந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கிக்கிறோம். அதுக்கு பெயர் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் இந்த கண்ட்ரோலரை கால் பண்ணோடனே முதல்ல கால் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை லோட் பண்ணிக்கிறோம். அதுக்காக this load viewன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிறேன். upload_zipன்றது தான் நம்மளுடைய வியூ ஃபைலோட நேம். இதை உருவாக்குறதுக்கு வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த புது ஃபைலோட நேம் upload_zip.php. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு எளிமையான ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிறது சாதாரண CSSம் div மற்றும் ஒரு ஃபார்ம் கொண்ட ஒரு டெம்ப்ளேட் தான். இங்கே upload and extract zipன்னு ஒரு ஹெட்டிங், அப்புறம் ஒரு div, அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம், ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் எலிமெண்ட், அந்த இன்புட்டோட நேம் ஃபைல், பிளேஸ் ஹோல்டரில் upload zip ஃபைல்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு சப்மிட் பட்டன், அதுக்கு upload zipன்னு பேர். இப்போ இந்த அப்லோட் கண்ட்ரோலரை உங்களுடைய ப்ராஜெக்டில் அக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகி நிற்கும். இந்த வியூ ஃபைலில் இந்த ஃபைலை அப்லோட் பண்ணி நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஃபார்மில் மெத்தட் நான் போஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ண போகிற ஒரு ஃபார்ம். ஆக்ஷன் நம்ம எந்த URL அனுப்ப போகிறோமோ அந்த URL, அதில் base_URLன்ற மெத்தடை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மெத்தடுக்காக தான் இந்த ஹெல்ப்பரை நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த base_URL மெத்தடுக்குள்ளே நம்மளுடைய கண்ட்ரோலர் நேமான, அதாவது இந்த அப்லோடுன்ற கண்ட்ரோலர் நேம் அப்லோடுன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே upload_upload_zipன்றது நம்மளுடைய மெத்தட் நேம். இப்போ இந்த மெத்தடை நம்ம கண்ட்ரோலரில் உருவாக்கணும். அதுக்காக கண்ட்ரோலருக்குள்ளே வரும். இங்கே கண்ட்ரோலரில் பப்ளிக் ஃபங்க்ஷன் upload_zipன்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். அதில் this load library அப்படின்னு ஒரு லைப்ரரியை லோட் பண்ணிக்கிறேன். முதல்ல அந்த லைப்ரரி பெயர் அப்லோட். இங்கே நம்ம ஜிப் ஃபைல் அப்லோட் பண்ணுறதால இந்த அப்லோட் லைப்ரரி நம்மளுக்கு தேவை. ஆனால் இந்த லைப்ரரி வேலை செய்யணுன்னா நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது அதோட என்கோட் டைப் மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டாவை தான் அனுப்பணும். அதனால தான் இந்த இடத்துல என்கோட் டைப்புன்ற இந்த ஆட்ரிபியூட்டை பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே multipart/form data அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபார்மில் நம்மளுக்கு மல்டிபார்ட் டேட்டாவான ஜிப் ஃபைலோட டேட்டா வரும். இந்த லைப்ரரிக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதால கீழே நம்ம கான்ஃபிக்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். அதில் முதல் இண்டெக்ஸில் நம்ம கொடுக்க போகிறது upload_path. இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபோல்டரோட நேம் கொடுக்கணும். இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபோல்டர் ரூட்டில் இருக்குது, அப்லோட்ஸுன்ற இந்த ஃபோல்டர். அதனால் இங்கே ./uploads அப்படின்ற இந்த ஃபோல்டரோட நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய கான்ஃபிகரேஷன் upload_types. இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே ஜிப் ஃபைலாக தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறதால ஜிப்புன்னு நான் கொடுத்துக்கிறேன் வேல்யூ. மேலே கொடுத்த இந்த கான்ஃபிகரேஷனை அப்லோட் லைப்ரரி எடுத்துக்கணுன்னா நம்ம இந்த அப்லோட் லைப்ரரிக்குள்ளே இருக்கிற இனிஷியலைஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த இனிஷியலைஸ் மெத்தட்குள்ளே நம்ம மேலே வாங்கின அந்த கான்ஃபிகரேஷன் வேரியபிளை உள்ளே பாஸ் பண்ணணும். இப்போ மேலே கொடுத்துருக்கிற இந்த 2 கான்ஃபிகரேஷன் படி தான் நம்ம பண்ண போகிற அப்லோட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வியூ ஃபைலில் நம்ம இந்த சப்மிட் பட்டனை கொடுத்த உடனே நம்மளுக்கு அப்லோட் நடக்கணும்னா நம்ம இந்த அப்லோட் லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். அதுக்கு this
upload do_upload அப்படிங்கிறது தான் அந்த மெத்தடோட நேம். இந்த மெத்தடை கால் பண்ண உடனே அப்லோட் நடந்துடும். ஆனால் இது நடந்த உடனே நம்மளுக்கு ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆனால் தான் அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். அப்படி ட்ரூ ஆகலைன்னா அப்லோட் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆகலைன்னா என்ன பண்ணணுங்கிறத முதல்ல இஃப் கண்டிஷன் போட்டு சொல்ல போகிறோம். ஒருவேளை ட்ரூ ஆகலைன்னா நம்மளுக்கு உள்ள எரர் வாங்கணும். என்ன எரர் அப்படிங்கிறது. அந்த எரர் வேரியபிளுக்குள்ளே எரர்ன்ற இண்டெக்ஸ் கொண்ட ஒரு அரேயில் இந்த அப்லோட் லைப்ரரிக்குள்ளே இருக்கிற திஸ் அப்லோட் display_errors அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ண உடனே எதனால் அப்லோட் ஃபெயில்டு ஆச்சுன்ற எரர் வந்து சேரும் அந்த அரேக்கு. இப்போ இந்த அரேவை நம்மளுடைய மேலே இருக்கிற upload_zipன்ற இந்த வியூ ஃபைலுக்கு பாஸ் பண்ணணும். அதனால் இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி நான் கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு வியூவோட வேல்யூவாக மேலே இருக்கிற இந்த அரே வேரியபிளை கொடுத்துக்கிறோம். அதனால் மேலே இருக்கிற இந்த அரே போய் சேரும் வியூவுக்கு. ஒருவேளை அப்லோட் சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அதில் நம்ம டேட்டான்ற வேரியபிளுக்குள்ளே ஒரு அரேவை வாங்குகிறோம். அந்த அரேக்குள்ளே uploaded_data அப்படின்ற இண்டெக்ஸில் இந்த அப்லோட் லைப்ரரிக்குள்ளே இருக்கிற மெத்தடான டேட்டா அப்படிங்கிற மெத்தடை வாங்க போகிறோம். அதனால் திஸ் அப்லோட் டேட்டா அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணோடனே அப்லோட் பண்ண டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த upload_dataன்ற இண்டெக்ஸ்க்கு வேல்யூவாக வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த டேட்டான்ற வேரியபிளை கொண்டு தான் நம்ம ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம அப்லோட் பண்ண ஃபைலோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போது இதுக்கடுத்து ஜிப்புன்ற ஒரு வேரியபிளில் இந்த வேரியபிளுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை நான் வாங்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல போன வீடியோ மாதிரியே கோடிங்னேட்டரோட ஜிப் லைப்ரரியை நான் பயன்படுத்த போகிறேன்னு. ஆனால் அது வெறும் ஜிப் ஃபைலை உருவாக்குறதுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது ஒரு லைப்ரரியே கிடையாது, பிஹெச்பியோட ஒரு கிளாஸை. பிஹெச்பியோட கிளாஸான ZipArchive அப்படின்ற ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை வாங்கிக்கிறேன். இந்த ZipArchive ஃபைலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலை உருவாக்கலாம், ரீட் பண்ணலாம், delete பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஜிப் ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ், அதாவது டைரக்டரிஸ், அதுக்குள்ளே இருக்கிற சப் டைரக்டரிஸ், அதோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணலாம், delete பண்ணலாம், உருவாக்கலாம். ஜிப் ஃபைலுக்கான எல்லா செயல்பாடுகளையும் கொண்ட ஒரு கிளாஸாக தான் இந்த ZipArchive கிளாஸ் இருக்குது. இதனால தான் இந்த ZipArchive கிளாஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த கிளாஸை பயன்படுத்தி நம்ம ஜிப் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ஃபைலுன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். அந்த வேரியபிளில் நம்ம அப்லோட் பண்ண ஃபைலோடைய பாத்தை கொடுக்கணும். அதுக்கு டேட்டான்ற வேரியபிளை மேலே வாங்கியிருக்கோம். அதுக்குள்ளே uploaded_dataன்ற இண்டெக்ஸில் உங்களுக்கு full_path அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே தான் உங்களோட அப்லோட் பண்ண டேட்டாவுடைய ஃபுல் பாத் இருக்கும், URL. அந்த URL-ஐ நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்க ஜிப் ஃபைலோட ஆப்ஜெக்டான ஜிப் அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே ஓப்பன்ன்ற ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஃபைலுன்ற வேரியபிளை. இப்போ இந்த ஓப்பன் மெத்தட் இந்த ஃபைலை ரீட் பண்ண உடனே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைல் ரீட் ஆச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுதான்னு ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். அதுக்குள்ளே மேலே இருக்கிற நம்ம ஜிப் ஃபைலோட extract_to அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டர் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம அப்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இப்போது இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ./uploads/extracts அப்படின்னு நம்ம அந்த ஃபோல்டருடைய பேத்தை நமக்கு சரியாக கொடுத்தா அப்லோட் பண்ண ஜிப் ஃபைலேருந்து எல்லா ஃபைல்ஸையும் இந்த ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதாவது ஃபைல்ஸை வெளியே கொண்டு வந்து இந்த ஃபோல்டரில் போட்டுரும். இதெல்லாம் பண்ண உடனே இந்த உருவாக்கின இந்த ஜிப் ஃபைல் ஆப்ஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபைல் இந்த ஆப்ஜெக்டோட கனெக்ஷன்லேயே இருக்கும். அப்போ உங்கள் ஃபைல் டெலீட் பண்ண முடியாமல் போயிடலாம். அதனால தான் இந்த ஜிப் க்ளோஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணுறோம். இதுக்கடுத்து சக்ஸஸ்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்குறோம். அதுக்குள்ளே ஒரு அரேவை உருவாக்குறோம். அந்த அரேயில் சக்ஸஸ்ன்ற இண்டெக்ஸில் நம்மளுடைய சக்ஸஸ் மெசேஜை கொடுக்குறோம். ஜிப் ஃபைல் uploaded and extracted. இப்போ இந்த சக்ஸஸ் வேரியபிளை நம்ம வியூவில் பாஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லணும். அதுக்குள்ளே நம்ம எரர்ன்ற வேரியபிளில் அரேன்ற ஒரு வேல்யூ வாங்கிக்கிறோம். அந்த அரேக்குள்ளே எரர்ன்ற இண்டெக்ஸில் நம்ம ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியலங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறோம். unable to extract the
zip file. இந்த வேரியபிளை நம்ம வியூவில் பாஸ் பண்ணிடுறோம். இப்போது சக்ஸஸ் மற்றும் எரரை தெரிவிக்கிறதுக்கான இந்த வேரியபிள் வியூக்குள்ளே வந்து சேரும். அதை நம்ம வியூக்குள்ளே சரியாக பயன்படுத்தி மெசேஜை காட்டணும். வியூ ஃபைலுக்குள்ளே போகிறோம். அங்கே ஃபார்முக்கு மேலே ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப்குள்ளே இஸ் செட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். அதில் நம்மளுடைய சக்ஸஸ் வேரியபிள் செட் ஆகிருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் என்னவோ அதை நம்ம எக்கோ பண்ண போகிறோம். அப்படி ஒரு வேளை அது இல்லாமல் எல்ஸ் இஃப்பில் எரர்ன்ற வேரியபிள் செட் ஆகிருந்ததுன்னா அந்த எரர்ன்ற வேரியபிளை எக்கோ பண்ணுறோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எரர் மெசேஜ் வரும். இப்போ நம்ம வியூலேயும் சரி கண்ட்ரோலர்லேயும் சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் நம்மளுடைய அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் போய் நம்ம கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக ஏற்கனவே நான் ஒரு ஜிப் ஃபைலை என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நான் இங்கே உருவாக்கியிருக்கேன். இதுக்குள்ளே மொத்தம் 3 இமேஜஸ் இருக்குது. இந்த 3 இமேஜஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்ட்ராக்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிப் ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இங்கே ஒரு எரர் வந்திருக்கு. யூ டிட் நாட் செலக்ட் அ ஃபைல் டு அப்லோட். அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணி அனுப்பின இந்த ஃபைலை நம்ம அப்லோட் லைப்ரரியால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்தால் தான் இந்த எரர் வரும். இதுக்காக கண்ட்ரோலரில் போகிறோம். இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணுற இடமான திஸ் அப்லோட் do_upload அப்லோடில் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னா do_upload அப்லோடில் எந்த ஃபைலோட இன்புட்லேருந்து ஃபைல் வருது அப்படிங்கிறத கொடுத்தாகணும். அதுக்கு நம்ம ஃபார்மில் இருக்கிற இந்த ஃபைலுன்ற நேமில் தான் நம்ம அனுப்புகிறோம். அப்போது ஃபைலுன்னு நம்ம இங்கே கொடுத்தாகணும். இப்போ தான் நம்மளுடைய ஃபைலை உண்மையாகவே அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மறுபடியும் போய் அந்த ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜிப் ஃபைல் அப்லோடட் அண்ட் எக்ஸ்ட்ராக்டடுன்ற இந்த சக்ஸஸ் மெசேஜ் வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்லோட் ஃபோல்டரில் என்னுடைய ஜிப் ஃபைல் அப்லோட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஜிப் ஃபைலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இமேஜஸ் தான் நான் அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே வச்சுருந்தது. இப்போ நான் திரும்பவும் போய் செக் பண்ண போகிறேன். அதுக்காக அப்லோட் ஃபோல்டரில் போய் இன்னொரு ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட் கொண்ட ஒரு ஃபைல். அதனால் இதை அப்லோட் பண்ண உடனே எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்லோட் ஃபோல்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ண இந்த ஜிப் ஃபைல் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் கொண்டு வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் உங்கள் ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த கோடிங்னேட்டரில். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கோடிங்னேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டா பேஸை பயன்படுத்திருக்கீங்களா? அடுத்த வீடியோவில் மல்டிபிள் டேட்டா பேஸஸ் ஒரு கோடிங்னேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க.